Shalom, shalom, shalom. Perfect peace to each and everyone. Thank you for joining us today. Today we will not be discussing on how many hits did Jesus get, how much blood did he sweat. We will not be discussing the weight of the cross. We will not just be focused on the practical things. We will be focused on the spiritual things, on what he did. Each and every substance, each and every material that has took place in the crucifixion plays an important role in a spiritual world, in a metaphysical world. So we will be discussing on three main important things. We'll anchor on three main important things. We'll discuss the things which will help our spiritual life to be growing every day. So I want you to listen to this message fully. Do not misjudge or misconclude anything with your own ideas or things which you have heard all these years. These are the truth, and I am here to speak the truth. The truth shall set you free. God bless you. Stay tuned. This is not Good Friday. This is Freedom Friday. Welcome to Freedom Friday. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் புனித வெள்ளி. நாம் துக்க நிவர்த்தி செய்ய வேண்டும். தேவனை நினைத்து, அவர் செய்த பாடுகளை நினைத்து பாட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பாரம்பரியத்தை தாண்டி இந்த நாள் நீங்களும் நானும் பிதாவானவரை அடைவதற்கு போடப்பட்ட பாதையில் இந்த நாள் மிகப்பெரிய நாள். எனவே இந்த நாளின் பெயர் விடுதலை வெள்ளி, ஃப்ரீடம் ஃப்ரைடே. அல்லேலூயா. நீங்களும் நானும் பிதாவானவரை அப்பா என்று கூப்பிடுக புத்திர சுவிகாரம் தரப்பட்ட நாள் இந்த நாள். அல்லேலூயா. ரட்சிப்புக்கான பாதை சிலுவையில் போடப்பட்டு நீங்களும் நானும், பாவிகளாக இருந்த நீங்களும் நானும் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்ட நாள் இன்றைய நாள். அனைவரும் பாவத்தில் கட்டுப்பட்டு இருந்த நேரத்தில் அனைவருக்கும் விடுதலை தந்து நாம் அனைவரும் விடுதலை பெற்ற நாள் இந்த நாள். ஆமென். விடுதலை தந்த மிக சிறந்த, நமக்காக தன் வாழ்க்கையை தகனமாக செலுத்தின அந்த இயேசு கிறிஸ்துக்கு நல்ல ஒரு கரதோஷத்தை எழுப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துக்கு கைத்தட்டு மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறத நினைச்சு நல்ல ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி உங்க சத்தத்தை உயர்த்தி நல்ல கைத்தட்டு கொடுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. இன்றைய நாள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைய நாள் பரலோகம் முழுசும் களி கூர்ந்த நாள். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இறந்திருக்காரு, பரலோகம் எப்படி பாஸ்டர் களி கூறும் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பினாலும் பரலோகம் முழுவதும் களி கூறும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த நாளில் முழு உலகமும் பரிசுத்தமாக்கப்பட்டதால் முழு பரலோகமும் களி கூர்ந்தது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா. ஆதாமில் ஆரம்பிக்கப்பட்ட அத்தியாயம் இன்று முடிந்து இன்றையிலிருந்து புதிய அத்தியாயம் ஆரம்பித்தது. பழையவை எல்லாம் ஒழிந்து எல்லாம் இன்று புதிதானது. ஆமென். விடுதலை வெள்ளி செய்திக்கு உங்களை நான் அன்புடனும் கிருபையுடனும் தயவுடனும் உங்களை நான் வரவேற்கிறேன். ஆமென். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 13 25. Luke chapter 23, 13 to 25. We will be discussing on the text from Luke 23, 13 to 25. லூக்கா 23, 13 25. வாசிக்க கேட்போம். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாய் இருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும்,
பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தம் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி, இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு த கிரேட்டஸ்ட் சப்ஸ்டிடியூஷன், மிகப்பெரிய பதிலீடு. த கிரேட்டஸ்ட் சப்ஸ்டிடியூஷன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மிகப்பெரிய பதிலீடு, மிகப்பெரிய மாற்று. த கிரேட்டஸ்ட் சப்ஸ்டிடியூஷன். கைகளை வைங்க, நாம் செவிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக, பகுதிக்காக, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த விடுதலை வெள்ளி அன்று நாங்கள் பாவங்களை விட்டு புது சிருஷ்டிகளாக கடந்து செல்ல நீர் உதவி செய்யும். நீ கற்றுத்தருங்கிற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு விடுதலை பெற்று வெற்றி அடைய நீர் உதவி செய்யும். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஷலோம் 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 ஷலோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சமாதானம் உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த முக்கிய நாளில் நிறைய முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. கெத்செமனே இருக்கு, காட்டி கொடுக்கப்பட்ட இடம் இருக்கு. வரிசையா லாஸ்ட் சஃபர்ல ஆரம்பிச்சு சிலுவையில் ஏறி அவர் அடக்கம் செய்கிற வரைக்கும் எல்லாம் முக்கியமான பகுதி. இந்த முக்கியமான பகுதியில் மிக 3 முக்கியமான காரியங்களை நம்ம பேச போகிறோம். த 3 மெயின் திங்ஸ். இன்றைய சப்ஜெக்ட் இன்னைக்கு முக்கியமாக 3 காரியங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பல வருஷமா பல காரியங்களை பேசி கேட்டுட்டு இருந்தாலும் இந்த வருஷம் இந்த 3 முக்கியமான காரியங்கள்ல இருந்து தேவன் மாம்சத்துக்கு என்ன பேசுறாரு கிடையாது. என் ஆவிக்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவன் என்ன பேசுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாளும் பிழைப்பான். இன்று தேவன் பேசுகின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா நித்தியத்தில் கலிகூறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கிற அந்த ராத்திரிக்கு முன்னாடி, அரெஸ்ட் ஆகிற நாளைக்கு முன்னாடி, த லாஸ்ட் டின்னர், த லாஸ்ட் சப்பர். ஹல்லேலூயா. தன்னுடைய சீஷர்களோட கடைசியா 3.5 வருஷம் பயணிச்ச சீஷர்களோட, அண்ணன் தம்பி போல பழகின சீஷர்களோட கடைசியா உட்காந்து ஒரு டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு, பண்டிகை நாள் அடுத்த நாள், அதனால முந்தின நாள் நைட்டு புளிப்பில்லா அப்பா பண்டிகை, அன்லீவன் பிரெட், அந்த நாளை கொண்டாடுவோம் அப்படின்னு போய் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்றாரு. சீஷர்கள் போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்பர் ரூம், மேல் வீட்டு அறையில் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. ஸோ சீஷர்களோட இயேசு கிறிஸ்து அமர்றார் த லாஸ்ட் சஃபருக்காக. அமர்ந்து நிம்மதியாக சாப்பிட விடாம, ஹலோ, எடுத்த உடனே உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு யாரால சாப்பிட முடியும்? ஹலோ சொல்லுங்க பார்ப்போம். 3.5 வருஷம் அண்ணன் தம்பி போல பழகி சகோதரர்கள் போல இருந்த அனைத்து சீஷர்களுக்கும் குழப்பம் உண்டாயிருச்சு. இவனா இருக்குமோ, இவன் தேவனை காட்டி கொடுத்துருவானோ, இவன் செஞ்சிருவானோ? அன்பும் அரவணைப்பும் இருந்த இடத்துல குழப்பமும் கோபமும் வர ஆரம்பிச்சிருச்சு. யாரா இருக்கும்? யார் என்னை காட்டி கொடுக்க போறா? யார் என்னை இது பண்ண போறா? அப்படின்னு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அப்பத்தை உடைச்சி திராட்சை ரசத்தையும் கொடுத்து என்ன சொல்றார்? என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்கள். பிரெட்டையும் வைனையும் கொடுத்து இதை செய்யுங்கள்னு சொல்லிட்டு யூதாஸ் கேட்குறாரு, ஆண்டவரே நானா? யாருக்கும் அந்த தைரியம் இல்லை. யூதாஸ் மட்டும்தான் நானான். மற்றவங்க எல்லாம் இவனா இருக்குமா அவனா இருக்கும் பண்ணும் போது யூதாஸ் மட்டும் ஆண்டவரே நானா, நீயே சொல்லிவிட்டாய் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் யூதாஸ் எந்திரிச்சு போயிடுவாப்ல. ஆமென். இதுதான் நடக்கும் காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த இடத்துல நிறுத்தி ஏன் தேவன் பிரெட்டையும் வைனையும் சூஸ் பண்ணார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆராய்வோம். ஹலோ,
ஏன் இந்த பிரெட் ஒயினை வச்சு என்ன தேவன் சொல்ல வர்றாரு? ஏன்னா தேவன் எது செஞ்சாலும் சும்மா செய்ய மாட்டார், எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். பாம் சென்டிக் நீங்க பாத்தீங்களா இல்லையா? கழுத மேல வந்ததுனால நம்ம உடனே நினைப்போம் ஒரு தாழ்மையின் தேவன். இல்ல, அது ஆன்சரே கிடையாது. நான் மிகப்பெரிய பாலமா செயல்பட போறேன், அதுக்கு இதுவே அடையாளம்னு தேவன் காட்டியிருப்பார். அதுபோல பிரெட்டையும் ஒயினையும் எடுக்கிறார் தேவன். எதுக்கு பிரெட்டையும் ஒயினையும்? தேவன் ஒயின் குடிக்கலாமாங்க? ஹலோ, உடனே நீங்க இன்னைக்கே போய் ஒயினை வாங்கி குடிச்சிடாதீங்க, தேவனே குடிச்சிருக்காரு பாஸ்டர் அப்படின்னு. இது வேற, நான் ஆல்கஹாலிக் திராட்சை ரசம் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணது. ஏன் பிரெட்டும் ஒயினும்? ஏன் வேற எந்த சப்ஸ்டன்ஸுமே இல்லையா? யூதர்கள் சாப்பிட உட்காந்தா அவங்க பிரெட்டை விட முக்கியமா சாப்பிட்றது என்ன தெரியுமா? ஒரு கீரை ஒன்று வச்சிருப்பாங்க. கீரை அப்படியே புளிஞ்சு ஒரு இது மாதிரி இருக்கும், அது என்ன சொல்ல, சூப் மாதிரி இருக்கும். அதில் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பிரெட்டை காட்டிலும் பிரெட்டை ஒரே ஒரு வாய் தான் சாப்பிடுவாங்க, மீதி ஃபுல்லும் கீரை கறி தான் சாப்பிடுவாங்களே தவிர. இப்போ இந்த இடத்துல தேவன் கரெக்டாக பிரெட்டையும் ஒயினையும், நம்மளாம் உடனே பல வருஷமா கணக்கு பண்ணி மண்டையில் ஏற்றுனதுனால என்ன நினச்சிரும், பிரெட்டு வந்து தோல் கலரில் இருக்கு, அதனால பிரெட்டு வந்து உடம்பு ரத்தம் சிவப்பு கலரில் இருக்கிறதுனால ஒயினை ஆண்டவர் எடுத்துட்டாரு, இதாங்க அர்த்தம் அப்படின்னா, ஏன் பொமக்ரானட் எடுத்துருக்கலாமே, அது ரொம்ப இன்னும் நல்ல ரத்தம் மாதிரி தெரியுமே. ஹலோ, ஃபிக் ட்ரீ இருக்குல்ல, ஃபிக் தமிழ்ல என்னது இருக்கு? அத்திப்பழம், அதுவும் சிவப்பா தானே இருக்கும். ஹலோ, செய்யலாமா இல்லையா? பொமக்ரானட் எடுத்துருக்கலாமே, என்ன இஸ்ரேலில் கிடைக்காத இதுதான் இங்கே கிடைக்க போகுது, அதை எடுத்துருக்கலாம், பொமக்ரானட் எடுத்துருக்கலாம். ஏன் ஒயின் கரெக்டாக சூஸ் பண்ணும்? இல்லைன்னா ரொம்ப ஆவிக்குரிய கொஞ்சம் நல்ல பைபிள் வாசவங்க சொல்லுவாங்க, அவர் அன்றே கணித்தார் ஜீவ அப்பம் என்று யோவான் 6:35 தானே திராட்சரசம் என்று யோவான் 15:1 சொன்னது பாஸ்டர். அதனால அப்பத்தையும் திராட்சரசம் சிந்தி எடுத்தார் கிடையாது, ரீசன் அது கிடையாது. பிறகு ஏன் தேவன் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தேர்ந்தெடுத்தார்? இது பின்னாடி மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, முதல்ல இதை எப்படி செய்யறாங்க அப்படின்றத நல்லா ஒத்து கவனிப்போம். முதல்ல பிரெட்டை பத்தி பேசும். பிரெட்டை எப்படி செய்யறாங்க அப்படின்னு, இந்த மாவு பிசைறாங்கல்ல. ஹலோ, தாயார்களுக்கு நான் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து சப்பாத்தி நீங்க போடுறீங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க? மாவை எடுத்து தண்ணியை ஊற்றி ஃபர்ஸ்ட் அதை இது பண்ணுவீங்க, நல்ல அது நல்ல ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸ் ஆனோடனே சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவீங்க? இது செய்தியை ஒரு நிமிஷம் அப்படி ஒதுக்கி வச்சு எனக்கு கொஞ்சம் பிராக்டிக்கலா பதில் சொல்லுங்க. சப்பாத்திக்கும் உங்க புருஷனுக்கு என்னங்க சம்பந்தம்? நான் ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சேன். சப்பாத்திக்கும் உங்க புருஷனுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்களே தான் சாப்பிட போறீங்க, ஆனா என் போடும் போது அவரை திட்டி சபிச்சு சப்பாத்தியில அவர் மூஞ்ச கொண்டு வந்து புளிய முடியாத தாய்கள், இந்த கைவலி உள்ள தாய்கள்லாம் முறுக்கிக்கிட்டு இருக்கும் ஒரு ஓரமா. ஆண்டவரே, சாபத்தை இந்த ஆள் மேல இறக்கிவிடும். So now let's focus. அந்த மேக்கிங் ப்ராசஸ்ல அது ரொம்ப கம்ஃபர்டபுளா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணுன்றதுக்காக நீங்க நல்லா அதை அடிச்சு உடைப்பீங்க. சேம் அப்ளைஸ் டு பிரெட். பிரெட் நீங்க செய்யும் போது பிரெட் சாஃப்டா இருக்கணும்னா அடிக்கணும், அந்த மாவை போட்டு அடிச்சு ஒட்டச்சு நார ஆக்கி அப்புறம் சேர்த்தாதான் அது நல்ல ஒரு பிரெட்டா வரும். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பிரெட்டை தேர்ந்தெடுத்தது வந்து கலருக்காகவோ என் மாம்சத்துக்காகவோன்றதுக்காக கிடையாது. எப்படி இந்த பிரெட் அடித்து உடைக்கப்பட்டு செய்யப்பட்டதோ அது போல இன்னும் ஒரு நாளில் என் உடல் உடைக்கப்படும்ன்றதை காட்டுறதுக்கு தான் பிரெட்டை தேவன் தேர்ந்தெடுத்தார். நம்பர் 1, வைன் ஏன் பாஸ்டர் அப்படின்னா பழமா இருக்கும், சும்மா இப்படி புளிஞ்சாலாம் விளைக்காது, போட்டு நசுக்கணும். you have to crush the grapes. crushing. ஹலோ, கடைசி இன்ச் வரைக்கும் அதை புளிஞ்சாதான் நல்ல ஒரு வைன் வரும் வெளியில. so now let's compare the bread and the wine. உடல் முழுசும் அடித்து உடைக்கப்பட வேண்டும், ரத்தம் கடைசி சொட்டு வரை கீழே சிந்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தினால் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் முக்கியமான நோக்கம். எடுத்து கொடுத்துட்டு தேவன் ஒரு முக்கியமான காரியம் ஒன்று சொல்லுவார், என்னை நினைவு கூறும்படி. இதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். என்னை நினைவு கூறும்படி
இதை செய்யுங்கள். நம்மெல்லாம் உடனே கம்யூனியன் எடுக்கும் பொழுது நம்ம செஞ்ச பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து அடிப்பட்டதை நினைச்சு அப்படியே அப்படி சாப்பிடுவோம். ஆமாவா இல்லையா? அப்படியே உருகி போய் முட்டி போட்ட வழியில ஒரு பக்கம் எப்படா பாட்டை முடிப்பாங்க, எந்திரிச்சு சேர்ல உட்காரலான்னு ஒரு வேதனை. அந்த வேதனையிலே அப்படி அந்த வேதனையும் சேர்ந்து பாவமும் கொஞ்சம் சேர்ந்து வெளியில இருந்து பார்த்தா நம்ம நினைப்போம், என்ன உருக்கமா அழுது ஜாம் பண்றாங்க. அந்த அம்மா கால் வெளியில அழுதுகிட்டு இருக்கோம், பாட்டை முடிங்க சீக்கிரம் அப்படின்னு. கம்யூனியனை போட்டு இப்படி கொள்றீங்களே அப்படின்னு நம்ம அப்படி நம்ம செட்டப்பே மைண்ட் செட்டப்பே அப்படிதான். ஆண்டவர் அடிப்பட்டதை நினைத்து நம்ம சாப்பிடணும், கம்யூனியன் எடுக்கணும் அப்படின்றத முக்கியமான நோக்கமா வச்சிருப்போம். ஆனா உண்மையான ரீசன் என்னை நினைவு கூறும்படி இந்த பிரெட்டையும் இந்த வைனையும் நீங்க பார்க்கும்போது நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அடிபடுறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரட்சிப்பை உங்களுக்கு சேர்த்துருன்றதான் மெசேஜே. நான் உங்க தேவன் என்னை உங்களுக்கு அனுப்பி சொல்ல சொன்னது, எத்தனை பேர் வாழ்க்கையில் அடிபட்டு உடஞ்சி துக்கமும் சோகமும் நிறைஞ்சு இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நொறுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயரத்தில் தேவன் உங்களை கொண்டு போய் வைத்துடுவார். அல்லேலூயா. தேவன் அப்பத்தையும் ரசத்தையும் நீங்க பார்க்கும் போது என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? இவ்வளவு அடிக்கப்பட்டாதான் அவ்வளவு உயரத்துக்கு நான் போவேன். Success comes only after suffering. It doesn't come in a soft cake. Okay? Success comes only after suffering. விடுதலையோ ரட்சிப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நொறுக்கப்படுறீங்களோ அப்போதான் உங்களுக்கு கிடைக்கும். எனவே யாரெல்லாம் நொறுங்கி யாரெல்லாம் உடைஞ்சு எனக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்றீங்களோ, நீங்க வெற்றிக்கும் ரட்சிப்புக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கீங்க. அல்லேலூயா. ஆக அப்பத்தி ரசத்தை எடுக்கும் போது துக்கத்துடனும் சோர்வுடனும் எடுக்காம இதை எடுக்கும் போது எனக்கு என்ன நினைவு வரணும்னா, நான் இப்போ கஷ்டப்படுறேன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ரெச்சி படைஞ்சு நானும் விடுதலை ஆயிடுவேன்ற தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதனால தேவன் அப்பத்தையும் ரசத்தையும் பிட்டு என்னுடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் நினைத்து கொள்ளுங்கள், இந்த வேதனை நான் அனுபவித்ததனால் மட்டுமே நான் மிக சிறந்த மனிதனாக உயிர் தெழுந்தேன் அப்படின்றதுக்காக எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு போயிருக்கார். அல்லேலூயா. அவர் முடிச்ச உடனே யூதாஸ் கிளம்பி போயிட்டாரு. எத்தனை காசுக்காக மாட்டி கொடுத்தாரு? 30 வெள்ளிக்காசு. அப்போ அது பெரிய காசு. 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ், நான் முத்தமிடுகிற ஆள் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு 300 to 600 பேரை கூட்டிட்டு வராரு. 300 to 600 பேர் நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவோடைய பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஹலோ, பர்சனல் செக்யூரிட்டி, த மோஸ்ட் எஃபிஷியன்ட் ட்ரூப். நல்ல பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பயிற்சி பெற்ற ஒரு டீம் வருது. 600 பேர், 300 to 600 பேர், அதான் கணக்கு. அந்த 300 to 600 பேர் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண வராங்க. ஹலோ, ஒரு ஆளை அரெஸ்ட் பண்றதுக்கு வராங்க. இவங்க வர சமயத்துல இயேசு கிறிஸ்து எங்க போயிட்டார்? நேரா கெத்செமனேக்கு போயிட்டார் ஜெபிக்கிறதுக்கு. தன்னுடைய 3 சீஷர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரோட போய் ஜெபித்து கொண்டே இருக்கார். அவருடைய மாம்சமும் ஆவியும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது கெத்செமனேல. அல்லேலூயா. கெத்செமனேக்கு அர்த்தம் ஆயில் பிரஸ்ன்னு அர்த்தம். ஹலோ, பகல் பார்த்து சொல்லுங்க, ஆயில் பிரஸ், எண்ணெய் பிழிந்தெடுக்கும் இடம். பகல் பார்த்து சொல்லுங்க, எண்ணெய் பிழிந்தெடுக்கும், எண்ணெய் பிழிந்தெடுக்கும் இடம். அல்லேலூயா. கரெக்டா ஏன் கெத்செமனேல தான் போய் ஜெபம் பண்ணணுமா? வேற இடமே கிடையாதா? இப்போ எண்ணெயை எந்த இடத்துல நீங்க வசனத்துல சொல்லியிருக்கீங்க? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. சங்கீதம் 23 எண்ணெய்னு சொல்லப்படுகிறது கிருபையாக கன்சிடர் பண்ணலாம். ஹலோ, கிருபை வழிந்து ஓடுகிறது. தலையை கிருபையினால் அபிஷேகம் பண்ணி, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி. இந்த இடத்துல கெத்செமனேல எண்ணெய் பிழிந்தெடுக்கும் இடத்துல தேவன் இயேசு கிறிஸ்து அவருக்குள் இருந்த கிருபை அனைத்தும் பிழிந்தெடுக்கப்பட்டது. எதனால பாஸ்டர் அப்படின்னா, கிருபை இருந்தா பிதா இரக்கம் காட்டிடுவார், வந்த வேலையை முடிக்க முடியாது. எனவே தன்னுடைய மாம்சத்தில் நடக்கின்ற போருக்கும் கிருபைக்கும் அந்த இடைவெளியில இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள கிருபை அனைத்தும் பிழிந்தெடுக்கப்பட்டு சோகமும் பாவமும் நிறைந்து அவருடைய உடல் தயாராகிவிட்டது.
ஆன உடனே 300-400 பேரோட யூதாஸ் வந்து முத்தமிட்டு காட்டி கொடுங்க. ஏன்னா பேதுரு, யோவான் அவங்கெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால நான் யாரை முத்தமிடுகிறனோ அவர் தான் இயேசு கிறிஸ்துனே முத்தமிட்டு அவரை காட்டி கொடுத்தோம். அவரை உடனே அடிச்சு அரெஸ்ட் பண்ணி நேரா மிட் நைட்ல இதெல்லாம் நடக்குது. மிட் நைட்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறானுங்க. கொண்டு போய் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க சன்னீட்ரன்ல. அது ஒரு ஹால் மாதிரி, பரிசேயர்கள் கூடுகிற இடம். அங்க தேவனை நிறுத்தி சுத்தி எல்லாம் நின்று ஒரு குறையாது இவர் மேல கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா நாளைக்கு பொந்தியை பிளாத்துட்டு சரியான ஒரு காரணம் சொல்லி இவரை கொலை செய்யணும். அதனால கேள்வி மேல கேள்வி, வாய் அப்படி போட்டு பாக்குறானுங்க. கேள்வியை போட்டு இவர் ஏதாவது சொல்லுவாரு, இவர் ஏதாவது செய்வாரு, நீ யார், நீ யாருடைய மகன், நீ தேவனுடைய பிள்ளையா, எல்லா கேள்வியும் கேட்கறானுங்க. கேட்டது மட்டும் இல்லாம காரி துப்புறானுங்க அவர் மூஞ்சில, ஓங்கி அடிக்கிறானுங்க. அவர் எந்த பதிலும் பேசவில்லை. அல்லேலூயா. எந்த பதிலும் பேசவில்லை. இதுல முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. இந்த 300-400 பேர் அரெஸ்ட் பண்ண வந்தாங்கல்ல, ஹலோ, அதுல 400 பேரும் பலசாலிங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தர் சலிச்சவன் கிடையாது. 400 பேரும் பலசாலி. அங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்கும். யோவான் 18 எடுங்க பார்ப்போம். யோவான் 18ல 4, 5, 6 கொஞ்சம் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் நசரேனாகிய இயேசுவை தேடி வந்திருக்காங்க. இந்த 400 பேரும் அந்த இடத்துல என்ன ஆணுச்சு? 18, 4, 5, 6 வாசிங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம் இல்ல, நசரேனாகிய இயேசுவை நாங்கள் தேடுகிறோம். அடுத்து அதற்கு இயேசு நான் தான் என்றார். உடனே என்ன ஆனிச்சு? அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். ஹலோ, எல்லாரும் பைபிளை மூடுங்க, என்னைய கொஞ்சம் பாருங்க. என்னங்க சித்து வேலை நடக்குதுங்க? பேதுரு மல்கூச வெட்டினது அது ஒரு பக்கம், அது இதுக்கப்புறம். ஆனா உள்ள நுழைஞ்சு யார் நசரேனாகிய இயேசு அப்படின்னு நான் தான் அப்படின்னு தான் சொன்னாரு. எல்லாரும் விழுந்துட்டாங்கப்பா. ஆண்டவர் எதுவும் மந்திரம் காட்டினாரா அப்படின்னு? எதுவும் செஞ்சாரா? அந்நிய பாஷை பேசினாரா? ஓ ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த திருட்டு பயலுக என்னைய அரெஸ்ட் பண்ண வந்திருக்கானுங்க ஆண்டவரே. எக்ஸ்ட்ரா எந்த வார்த்தையுமே கிடையாது. தைரியமா நின்று, நான் தான், நீங்க தேடுற இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் அங்க இருந்தா என்ன பண்ணிருப்போம்? பேதுருவை இயேசு கிறிஸ்துன்னு கை காட்டியிருப்போம். செஞ்சிருப்போமா இல்லையா? நானா இருந்தா முத வேலையா செஞ்சிருப்பேன். யோவானை பத்தி இவர் தாங்க இயேசு கிறிஸ்து, என் பேர் யோவான்ட்டு வேகமா ஓடிய போயிருப்பேன். அந்த பயம் இல்லாம, சாவை குறித்து அஞ்சாம, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், இவனுங்கெல்லாம் அடிக்க போறான்னு தெரிஞ்சும், நான் தான், நான் இங்கதான் இருக்கேன், நான் தான் அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. they fell like they were dead ன்னு இருக்கு. இறந்தவர்களை போல தூக்கி அடிக்கப்பட்டார்கள் இருக்கு. ஹலோ, இறந்தவர்களை போல தூக்கி அடிக்கப்பட்டார்கள் இருக்கு. எதனால பாஸ்டர்? ஏன் அப்படி என்ன இங்க நடந்துச்சு? வானத்திலிருந்து வல்லமை இறங்கவில்லை, தேவதூதர்கள் வரவில்லை, ஒரு சேனையே இறங்கவில்லை. பேசப்பட்ட ஒரே வார்த்தை நான் தான் அப்படின்றதற்கு இவ்வளவு வல்லமை இருக்குன்னா, அங்க பேசினது அவருடைய நாமம் இல்ல, அவருக்குள் இருந்து பேசியது பிதாவானவருடைய நாமம். அதை சொன்னவுடன் அனைவரும் தாழ விழுந்தார்கள். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும், இந்த 400 பேரும் நசரேனாகிய இயேசுவை தேடி வந்தார்கள். அவர் முன்னாடி நின்று கொண்டிருந்தவர் தேவ நிலை அடைந்து ஆல்பாவும் ஒமேகாவுமான அண்டத்தையும் படைத்த தேவனை அடைந்த இயேசு கிறிஸ்து, மகா பெரிய தேவன். அவருக்குள் இருந்து நான் தான் சொன்ன உடனே தூக்கி எறியப்பட்டார்கள். அல்லேலூயா. எந்த நிமிஷம் நான் தான், அந்த நான்ற வார்த்தை பிதாவானவருடைய நாமம், அந்த நாமத்தை சொல்லும் பொழுது தூக்கி எறியப்பட்டு இறந்தவர்களை போல கிடந்தார்கள்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேனே, நீங்க நாமங்களை சொல்லுகிறதை காட்டிலும் எப்போ உங்க பிரச்சனையெல்லாம் உங்க வாழ்க்கையில ரொம்ப எல்லைக்கு உங்களை தள்ளுதோ, அப்போ அதை பார்த்து நான் இந்த மாமிசம் கிடையாது, இந்த சோகம் கிடையாது, இந்த துக்கம் கிடையாது,
நான் பிதாவினிடத்திலிருந்து வருகின்றேன், நான் அவருடைய சாயலா இருக்கிறேன்னு சொல்றீங்களோ, உங்க பாவங்கள், சாபங்கள், எல்லா பிரச்சனைகளும் தூக்கி எறியப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆமென். எந்த நிமிஷம், அதை தான் நான் வாரமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எந்த நிமிஷம் நீங்க நான் தேவனிடத்திலிருந்து வருகிறேன் என்று பேச ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது இந்த உலகத்தின் நிச்சயங்களோ, பாவங்களோ, மாயைகளோ ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அழகா நான் தான் அப்படின்னோன்னு தாழ விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துல மல்கூஸ் காதை வெட்டிட்டார். ஹலோ, யார் வெட்டினா? பேதுரு வெட்டிட்டாரு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் நான் சொல்லவா? குட் ஃப்ரைடே அன்னைக்குமா, ஏன் பாஸ்டர் பேதுருக்கு இந்த வேலை அப்படின்றீங்கல்ல, கத்தியை வாங்கிட்டு வர சொன்னது யாருன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. சும்மா கதை விடாதீங்க பாஸ்டர், எடுத்து வாசிங்க, பைபிளில் இருக்கு. உங்களிடம் எதுவாக இருந்தாலும் அதை விற்று ஒரு கத்தியை வாங்கிட்டு வாங்கன்னு இயேசு கிறிஸ்து. சும்மா அவர் பேசாமல் வந்திருந்தா அவர் வெட்டுறதுக்கு எதுவும் இல்லாமல் மாட்டியிருப்பாரா இல்லையா? பேதுரு மாட்டியிருப்பாரா இல்லையாங்க? சும்மா இருந்தவனை சொல்லி நீ எதையாவது வித்தாவது ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்துருன்னு எல்லாம் கத்தியோட வந்திருக்காங்க. இருந்தது எடுத்து அழகா ஒரே போட்டார். எங்க ஆண்டவரையா நீ பேசின அப்படின்னு போட்டார். அங்கேயும் இரக்கம் காட்டி மல்கூஸ் காதை ஒட்ட வைத்த தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. தனக்கு துன்பம் செய்ய வந்தாலும் அவனுக்கும் நன்மை செய்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. ஆமென். அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் கேள்வி மேல கேள்வி கேட்டு இப்போ அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே பொந்தியு பிலாத்துட்ட வராங்க. ஹலோ, பாண்டியஸ் பைலட், த கவர்னர், ரோமோடைய கவர்னர், இப்போ எருசலேம்ல அவர் தான் பதவியில் இருக்காரு. நேரா பொந்தியு பிலாத்துட்ட வராங்க. வந்து இவரை சிலுவையில் அடியுங்கள், இவர் நிறைய மக்களுக்குள்ள கொலைப்படி செய்யறாரு, இவர் மக்களை திசை திருப்புறாரு அப்படின்னோடனே பொந்தியு பிலாத்து உள்ள கூட்டு போய் கொஞ்சம் கேள்வி கேட்கிறார். நீ யூதர்களுடைய ராஜாவா? நீ யாரு? நீ என்ன? தேவன் ஒரு வார்த்தை பேசல. உடனே பொந்தியு பிலாத்துக்கு என்ன செய்தி வருதுன்னா, இவர் கலிலேயன் அப்படின்னோடனே ஏரோதுட்டு அனுப்புவோம் அப்படின்னு ஏரோதுட்ட போறாரு. ஏரோது இப்போ சின்ன வயசுல இருந்து இயேசு கிறிஸ்துவை தேடிட்டு இருந்தவர். ஹலோ, ஆமாவா இல்லையாங்க? பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அவரை நான் பார்க்கணும், அவரை போட்டு தள்ளிறேன்னு தேடிட்டு இருந்த ஏரோது முன்னாடி இயேசு கிறிஸ்து 33 வயசு இளைஞனா போய் நிற்கிறாரு. ரொம்ப நாள் பார்க்க வேண்டிய ஆசை அன்னைக்கு பார்க்குறாரு இயேசு கிறிஸ்துவை. பார்த்து இயேசு கிறிஸ்து அவர் கேள்வி கேட்குறாரு. அவரோட இருந்த சோல்ஜர்ஸ், வீரர்கள் எல்லாம் இயேசுவை அடிக்கிறாங்க, ரொம்ப துச்சமாக பேசுகிறாங்க, ரொம்ப எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறம் ஓரளவுக்கு மேலே ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. ஹலோ, ஒன்றுமே பேசலன்னொன்னே ஏரோது அனுப்பிட்டார். இவரெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், எந்த தீங்கும் கிடையாதுன்னு பொந்தியு பிலாத்துக்கு மெசேஜ் வந்துருச்சு. அல்லேலூயா. அவர் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொந்தியு பிலாத்து உடனே மக்கள்கிட்ட, பரிசேயர்கள்ட்ட, கேய்பாட்ட சொல்றார், இவர் மேல எந்த தப்பும் இல்லப்பா, இவரை நான் எப்படி தண்டிப்பேன்? வேணும்னா 39 அடிகள் நான் அடிக்கிறேன், அதுக்கு மேல நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கொண்டு போயிட்டாங்க 39 அடிகள் அடிக்க. நீங்க பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பாவம் செய்யற எண்ணமே வராது. அடின அடி நீங்க சாதாரணமா தமிழ் மூவில காட்டுற மாதிரி கிடையாது, சும்மா ஒரு குச்சி வச்சு அடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு அடியும் சதையும் ரத்தத்தையும் அப்படி பிரிச்சு எடுத்துட்டு வரும் வெளியில. அப்படி அடிபட்டார். 39 அடிகள் அடிச்சு நேரா கொண்டு வந்துட்டாங்க திரும்ப. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? பாஸ்ஓவர் நாள், பண்டிகை. பண்டிகை அன்னைக்கு ரோம்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருந்தது. பண்டிகை, யூதர்கள் பண்டிகை அன்னைக்குமா அரெஸ்ட் பண்ண 2 பேரை நிறுத்துவாங்க. யாரை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டோன்னே மக்கள் யாரை சொல்றாங்களோ அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் கஷ்டம், இதுதான் வருஷம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பண்டிகை ஏன் அதை செய்யறாங்க அப்படின்னா, எகிப்தில இருந்து எப்படி விடுதலை பெற்று வந்தாங்களோ அதை நினைவு கூறும்படியா நம்ம இவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு 2 பேரை நிறுத்தி ஒருத்தரை விடுதலை செய்யறது வழக்கம். இப்போ இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு இவரை நான் விடுதலை செய்ய போறேன்னு பொந்தியு பிலாத்து முடிவு பண்ணிட்டார். அவரை நான் அடிச்சுட்டு நான் விடுதலை செஞ்சிருவேன் அப்படின்னு திரும்ப கொண்டு வந்தா இவங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி, வேண்டாம், எங்களுக்கு நீங்க பராபாசை விடுதலை செய்யுங்க அப்படின்ட்டாரு. ஹலோ,
ஃபீஸ்ட் அன்னைக்கு மக்கள் கேட்கறத செஞ்சுதானங்க ஆகணும், அதுதான் வழக்கமோ. யாராவது ஒருத்தர் ரிலீஸ் பண்ணணும். இப்போ 2 பேரை நிறுத்திருக்காங்க. ஒரு பக்கம் பராபாஸ், ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து. பாவம் செய்த பராபாஸ், பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து. குழப்பத்தை உண்டாக்கின பராபாஸ், வெளிச்சத்தை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து. கொலை செய்த பராபாஸ், கொலை செய்பவனை மன்னிக்கும் இயேசு கிறிஸ்து. கம்பேரிசனை பாருங்க. ஒண்ணுமே செய்யாத இயேசு கிறிஸ்துவை அடிச்சு முள்முடி சூட்டி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன அப்படி சொல்லிட்டாருன்னு இவ்வளவு செஞ்சாங்க? தன் பிதாவின் மகன்னு சொல்லிட்டார். ஆமாவா இல்லையா? ஐ எம் த சன் ஆஃப் காட், பிதாவின் ஒரே மகன் சொன்னாரா இல்லையா? அதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனையும். வேற எதுவுமே அவர் பேசலையேங்க. நீ தப்பு, நீ மோசம், பரிசேனை பார்த்து நீ விளங்க மாட்ட. யாராவது சாபத்தை விட்டுருக்காரா ஆண்டவர்? சொன்னதே கிடையாது, பேசினதே கிடையாது. யாவன் வம்புக்கும் போக மாட்டார். நான் பிதாவின் மகன்னு சொல்லுவார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த டைட்டில் சொல்லலாம் தெரியுமா? நான் பிதாவின் மகன்னு. ஏன்னா கலாத்தியர்ல இருக்கு, அவர் ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்ததுனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு உடன் வாரிசு ஆகிறதுனால் நீங்களும் நானும் அவர் அப்பான்னு கூப்பிடலாம். அவர் உங்களுக்கு அப்பானா நீங்கள்லாம் யாருங்க அவருக்கு? மகனும் பிள்ளைகளும். இன்னைக்கு நீங்க பிதாவின் மகன்னு சொன்னா யாராவது உங்களை அடிச்சா நீங்க விடுவீங்களா சும்மா? இங்க கொண்டு போய் 39 அடிகள், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. பராபாஸ் ஒரு ஆளுன்னு இயேசு கிறிஸ்துவையும் பராபாஸையும் நிறுத்தியிருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இந்த பராபாஸ் இருக்கார் இல்லைங்க, பராபாஸோட நிறைய பேர் அரெஸ்ட் ஆனாங்கன்னு இருக்கு. ஹலோ, நல்லா கவனிச்சு பாருங்க. தேர் வேர் ஃபியூ மெனி. பராபாஸோட கொஞ்சம் பேர் அரெஸ்ட் ஆனாங்க. ஏன் பராபாஸ் தான் வேணும்? ஹலோ, ஏன் நொட்டோரியஸ் பராபாஸ் தான் வேணும்? ஏன் கொலை செய்த பராபாஸ் தான் வேணும்? பராபாஸ் யாருக்கா சொந்தமா? கைப்பாக்கு சொந்தமா? மக்களுக்கு யாருக்காவது சொந்தமா? யாருக்கும் சொந்தம் கிடையாது பராபாஸ். ஆமாவா இல்லையா? பராபாஸை தான் விடுதலை செய்யணும் அப்படின்ட்டாங்க. ஹலோ, சரி, இதை ஒரு பக்கமா வைப்போம். கடைசி போன வருஷம் நம்ம என்ன படிச்சோம்? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்தார். ஆமாவா இல்லையா? சிலுவையில. நான் உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஒன்னு ஆமேன்னு சொல்லுங்க, இல்ல இல்ல சொல்லுங்க. இயேசு நம் பாவங்களை சுமந்தாரா இல்லையா? போன வருஷம் என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் சுமந்தார். சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால மன்னிக்கப்படல, சிலுவையில் தொங்கிக் கொண்டே ஒருத்தனை மன்னிச்சார். பாருங்க, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்தருளும். இவர் அவங்கள மன்னிச்சதுனால இவர் கொண்டு வந்த எல்லா பாவங்களையும் பிதாவானவர் மன்னிச்சார். ஆமாவா இல்லையா? இதை நம்ம கத்துக்கிட்டோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, எந்த இடத்துல மனுஷர்களுடைய பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டது? ஹலோ, நம்ம சொல்லுவோம் சிலுவையில பாசணும் கிடையாது, அது வேதனை தான் பட்டார். எந்த இடத்துல? இப்போ பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க தெரியுமா? இப்போ என்கிட்ட ஒரு பணம் இருக்கு, நான்சி அக்கா இருக்காங்க, நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்போ ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கும்? இந்த டைம்ல இந்த டேட்ல டிரான்ஸ்ஃபர் அனுப்பிச்சுட்டு இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அது மாதிரி எந்த இடத்துல நம்முடைய பாவங்கள், காயின்ல ஆரம்பிச்ச பாவங்கள், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டது? எந்த இடத்துல சுமத்தப்பட்டது? நான் சொல்றேன் உங்களுக்காக. இங்க பராபாஸ் நிக்கிறார், பாவம் செய்த, கொலை செய்த பராபாஸ். இங்க ஒன்னும் செய்யாத இயேசு கிறிஸ்து. நம்ம நினைப்போம், சரி ஒரு பாஸ் ஓவர், ஒரு விடுதலைக்காக, ஒரு வழக்கம், வருஷம் வருஷம் செய்யற வழக்கத்துக்காக பராபாஸை கேட்கறாங்க. இயேசு கிறிஸ்து என்னை கொன்றணும்ன்ற நோக்கத்துக்காக பராபாஸை கேட்கறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம நினைப்போம். அங்க பராபாஸை கொண்டு வந்து நிறுத்தினதும் பிதாவானவர் தான். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பராபாஸ் எப்படி பிதாவானவருக்கு தெரிஞ்சவனா இருக்கும்? பராபாஸ் பாவம் பண்ணவன், பிதாவானவர் எப்படி இரக்கமா இருப்பார்னா, பராபாஸோடைய அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? பராபாஸோடைய பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பிதாவின் மகன், சன் ஆஃப் த ஃபாதர் தான் பராபாஸோடைய பெயர். ஹலோ, பராபாஸுக்கு அர்த்தம் பிதாவின் மகன். பிதாவின் மகனுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? மனுஷ குமாரன். அல்லேலூயா.
உங்களுக்கு இன்னும் கிளியர் படுத்தணும்னா, மனுஷகுமாரன்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் இல்ல, நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 115:16 வாசிங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க, இது முக்கியம். சங்கீதம் 115:16 வாசிங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மனுபுத்திரருக்கு, சன்ஸ் ஆஃப் மேன் இங்கிலீஷ்ல இருக்கு. மனுஷகுமார்களுக்கு, மனுபுத்திரர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எசேக்கியேல் 2:1 வாசிங்க பாப்போம். எசேக்கியேல் 2:1. எசேக்கியேல் 2 chapter 1 verse 1. அவர் என்னை நோக்கி, அவர் என்னை நோக்கி, எசேக்கியேலை நோக்கி வாசிங்க. மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, உன் காலொன்றி நில். சன் ஆஃப் மேன், இன்னொரு வார்த்தை மனுஷகுமாரனே. ஹல்லேலூயா. எசேக்கியேலை நோக்கி மனுஷகுமாரனே. ஓகே. தானியேல் 8:17 வாசிங்க பாப்போம். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கவனி. கவனிச்சிங்களா? மனுஷகுமாரனே கவனி. அல்லேலூயா. 3 இடம் மட்டும்தான் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கேன். நிறைய இடங்கள் இருக்கு. இந்த 3 இன்னைக்கு போதும். 3 இடத்துல பழைய ஏற்பாட்டில் நீங்க பைபிளை புரட்டி பார்த்தீங்கன்னா, தேவன் பிதாவானவர் எப்பொழுது மனுஷன்ட்ட பேசினாலும் மனுஷகுமாரன் தான் பேசுவார். ஹலோ, மனுஷகுமாரனே, மனுபுத்திரனே. ரொம்ப ரேரா தான் பேர் சொல்லி கூப்பிடுவார். சாம்வேலே, ரொம்ப ரேரா. ஆனா எப்போ அட்ரஸ் பண்ணாலும் மக்களையோ மனுஷர்களையோ அட்ரஸ் பண்ணும் போது மனுஷகுமாரனே, மனுஷகுமாரனே. இங்க பராபாஸோடைய பேருக்கு அர்த்தம் மனுஷகுமாரன், பிதாவின் மகன், சன் ஆஃப் தி ஃபாதர், பிதாவின் மகன். இப்போ இங்க கவனிங்க. இப்போ 2 பேர் நிறுத்தப்பட்டிருக்காங்க பொந்தியு பிலாத்துட்ட. மனுஷகுமாரன், இயேசு கிறிஸ்து. 2 மனுஷகுமாரர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஹலோ, நல்லா கவனிக்கணும். 2 மனுஷகுமாரர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஒருத்தன் பாவம் செய்தவன், பாவமே அறியாதவர். ஒருத்தன் கொலை செய்தவன், கொலையை மன்னிப்பவர். 2 மனுஷகுமாரர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. உலகத்துடைய பாவங்கள் எங்க தெரியுமா மாறுனுச்சு? இந்த குமாரனை காப்பாத்த மாசு இல்லாத சுத்தமான ஆட்டுக்குட்டியை ஒப்பு கொடுத்தார் பாருங்க. பராபாசை விடுதலை செய்யணும்னு அந்த இடத்துல பாவம் செய்த மனுஷகுமாரன் விடுதலை செய்யப்பட்டு அவன் மேல் சூட்டிய பாவம் எல்லாம் பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து மேல் சூட்டப்பட்டது பாருங்க. அந்த இடத்தில் தான் உங்களுடைய பாவம், காயினோடு ஆரம்பித்த பாவம், பழைய ஏற்பாட்டில் உள்ள பாவம், புதிய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட பாவம், இனியும் செய்யப்பட போவ பாவங்கள் எல்லாம் எந்த பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்ட இடம். அல்லேலூயா. The place where the sins were substituted. அல்லேலூயா. கிரிக்கெட், ஃபுட்பால்லாம் எத்தனை பேர் பார்ப்பீங்க? யாருக்காவது அடிபட்டுட்டா சப்ஸ்டியூட் மாற்றுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இல்லை யாராவது ரொம்ப நேரம் விளையாண்டா சப்ஸ்டியூட் மாற்றுவாங்க. இவருக்கு பதில், தாயார்களுக்கு கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் தெரியாது, சீரியல்ல வரும் தெரியுமா? இவருக்கு பதில் இவர். இப்போ புரியுது பாஸ்டர்? இவருக்கு பதில் இவர். பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து, பாவம் செய்த பராபாஸ். மக்கள் எல்லாரும் இவர் எங்களுக்கு வேண்டாம், பராபாஸ் தான் வேணும்னு கேட்டதும் பிதாவின் சித்தம் தான். எப்படின்னா, இந்த பாவம் இருக்கு பாருங்க, மனுஷன் மேல் மனுஷகுமாரன் செய்த பாவங்களுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம். அது அந்த இடத்தில் நிறைவேறியது. உங்கள் பாவங்களும் என் பாவங்களும் அப்பொழுதே இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டது. அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி ரத்தம் சிந்தின உடனே தான் என் பாவங்கள்லாம் மறைஞ்சிச்சு, எல்லாமே மறைக்கப்பட்டது. கிடையாது. எப்போ பராபாசை விடுதலை செய்தார்களோ நீங்களும் நானும் விடுதலை செய்யப்பட்டோம். நீங்களும் நானும் மனுஷகுமாரர்கள் விடுதலை செய்யப்பட்டோம். தேவகுமாரன் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த இடத்துல தான் நடந்தது. இது ஏற்கனவே ஒரு தடவை
வரலாற்றில் நடந்திருக்கு. எங்கன்னா மனுஷகுமாரனை காப்பாத்த ஆட்டுக்குட்டியை கொடுத்து தகன பலி செலுத்தியது போலவே மனுஷகுமாரனை காப்பாத்த உயிரோடு நிற்கின்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தகன பலி செலுத்திய இடம் இந்த இடம். அன்றைக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷகுமாரனாகிய ஈசாக்கை காப்பாற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் அனுப்பினாரோ, அதே போல பாவம் செய்த மனுஷகுமாரன் பராபாஸ் நம்ம அனைவரையும், நம்ம எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த இடத்துல நிக்கிறாரு. அவரை விடுதலை செய்து பாவமே செய்யாத ஆட்டுக்குட்டி தகன பலி செலுத்தப்பட்டது. அல்லேலூயா. இன்னும் ப்ரெசைஸா உங்களுக்கு நான் சொல்லணும், இன்னும் டீப்பா நான் சொல்லணும்னா, உலகத்தின் முதல் பாவம் என்ன? கொலை. காயின் செய்த கொலை, அதுதான் உலகத்தின் முதல் பாவம். பராபாஸ் என்ன பாவம் செய்தான்? கொலை. அல்லேலூயா. எங்க கொலையில பாவம் ஆரம்பிச்சதோ அதே கொலையை கொண்டு எல்லா பாவத்தையும் நான் முறியடிக்கிறேன்னு கரெக்டா பிதாவானவர் மக்கள் மனசுல பராபாசை சொல்ல வைத்து பராபாசை விடுதலை செய்து உங்களையும் என்னையும் அவர் காப்பாத்தி கொண்ட இடம் அந்த இடம். உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் எல்லாம் அந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிரை விட்ட போது நீங்களும் நானும் பரிசுத்தமாகல. இயேசு கிறிஸ்து உயிரோட எந்திரிச்ச போது பரிசுத்தமாகல. எந்த நிமிஷம் பராபாஸ் விடுதலை ஆனானோ அதே நிமிஷம் நீங்களும் நானும் எல்லாரும் விடுதலை ஆயிட்டோம். அல்லேலூயா. மனுஷகுமாரன் எல்லாம் விடுதலை ஆக்கப்பட்டான். அது அந்த இடம். அல்லேலூயா. நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து தன்னுடைய ஒரே குமாரன் மேல் சுமத்தின அந்த பிதாவுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து வந்தார், உலகத்துல சத்தியத்தை நிறைவினார், நமக்காக இடம் மாற்றம் செய்யப்பட்டது, மிகப்பெரிய பதிலீடு நடந்தது, மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எந்திரித்து விட்டார். அல்லேலூயா. நான் அன்னைக்கு சொன்னது போல, பாம் சண்டே சொன்னது போல, தன் வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்ததனால் மூன்றாம் நாள் அதே வாழ்க்கையை தனக்குள் போட்டு இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி, வரலாற்றில் இதுவரைக்கும் யாரும் உயிரோடு எந்திரித்ததில்லை, இயேசு கிறிஸ்து மட்டுமே என்ற பெருமையை பிதாவானவர் இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டார். அல்லேலூயா. உண்மை. நிறைய பேர் பாதை வகுத்திருக்காங்க, இன்னும் வகுத்துக்கிட்டு இருக்காங்க பிதாவானவருக்கு, தவறே இல்லை. ஆனா மக்களுக்காக தகனபலி செலுத்தப்பட்ட ஒரே ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாமவான் இருக்காங்க, பெரிய பெரிய வரலாறு படைச்சிருக்காங்க, இல்லைன்னு யாருமே சொல்லல. ஆனா எல்லாரை காட்டிலும் இந்த மனிதர் சிறந்தவர். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணித்து தன் உடலில் எல்லா அடிகளையும் சுமைகளையும் ஏற்றுக்கொண்டு 6.5 மணி நேரம் சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்த தன்னுடைய தாயை இன்னொருவரிடம், யோவானிடம் ஒப்படைத்து நான் பரத்துக்கு ஏறுகிறேன் என்று சொல்லி உங்களுடைய பாவம், உங்களுடைய நோய்கள், நீங்கள் செய்யும் தவறுகள் எல்லாவற்றையும் எல்லாம் முடிந்ததென்று சிலுவையில் முடித்த ஒரே மனிதர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தி பெஸ்ட் மேன் இன் த ஹிஸ்டரி. மற்றவங்களாம் டம்மி பீஸ் நான் சொல்லல, எல்லாரும் நல்ல பாதை வகுத்திருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தன்னையே அர்ப்பணித்து தன்னையே ஒரு வழியாக மாற்றி பிறகு மூன்றாம் நாள் உயிர்த்து தேவனோடு இப்ப அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்காக இன்னைக்கு நீங்க ஒரு பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, இல்ல பாவமே செஞ்சிட்டீங்கன்னா உங்களை பராபாஸ் இடத்துல நிறுத்தி பாருங்க. ஹலோ, உங்களை பராபாஸ் இடத்துல நிறுத்தி பாருங்க. கொஞ்சம் அந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பராபாஸ் இடத்துல நீங்க நிற்கும் போது பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து நீங்க செஞ்சதுக்கு அடிவாங்க போகிற அந்த முகம் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இன்னைக்கு உலகில் இவ்வளவு தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது? எல்லாம் இந்த உடலுக்கான இச்சைகள். வேற என்ன சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பாவம் செய்கிறோம்னா அது நம்ம ஆவிக்குரியதில்லை, மாம்சத்துக்குரியவை. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின். அதனால் 3 ஆணிகள் அடிக்கப்பட்டது.
எதற்கு? இன்னைக்கு உலகத்துல வாழ்றோம், நிம்மதியா சந்தோஷமும் சமாதானமும் உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு. மக்களுக்கு அதை தெரியப்படுத்தாம பொறாமையும் கோபமும் எரிச்சலும், ஹலோ, பேராசை, அல்லேலூயா, பேராசை. இன்னைக்கு முதல் பாவம் செய்தானே காயின், செய்தான்ல, கொலை செய்தான். கொலை எங்க ஆரம்பிச்சிச்சு? எக்ஸலண்ட். பொறாமையில கொலை, கோபத்துல கொலை. எதுக்கு பொறாமை? என்ன காட்டில அவனை சிறப்பா இருக்கான். இல்ல, நீயும் சிறந்தவன். யார் இல்லைன்னு சொன்னா? இன்னைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சிறந்தவர்கள், சிறந்தவங்க. ஏங்க அதை சோகமா சொல்றீங்க? நீங்க சிறந்தவங்க இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சிறந்தவர்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த மென்டாலிட்டி இருக்கிறதுனால தான் போட்டியும் பொறாமையும் கொலையில போய் முடியுது, கொலை பாவத்துல முடியுது, பாவம் மரணத்தை சம்பவிக்கிறது. ப்ளீஸ் டோன்ட் டு தட். Don't do that. It's not necessary to do that. Don't compare yourself with others. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா உங்க இருதயத்துல பதிக்க வேண்டிய காரியம், do not compare yourself with others. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஜோயல் நல்லா பாட முடியும், அதனால அவர் என்னை விட சிறந்தவர் ஆயிடுவாரா? என்னால இன்னைக்கு மெசேஜ் கொடுக்க முடியும், ஜோயலாட முடியாது, அதனால அவர் என்னையோட தாழ்மையானவர் ஆயிடுவாரா? கிடையாது. அவருடைய தாளந்து அவர்களுக்கு, என்னுடைய தாளந்து. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு நம்ம மற்றவங்களை பார்த்தே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? ஹலோ, மற்றவங்களை நீங்க பார்க்கறதுனால பொறாமை வருது, கோபம் வருது, தேவையில்லாத எண்ணங்கள் வருது. இது எல்லாம் ஆரம்பிக்கிற இடம் பெருமையும் பொறாமையும். அது கொலையில போய் முடியுது. நீங்க ஒவ்வொருத்தரையும் பாவம் செய்யறதுனால பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அதை கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு ஜோயல் இருக்காரு, ஜோயல் அம்மா இருக்காங்க. ஜோயல் அம்மா செஞ்ச தப்புக்கு ஜோயல் அடிச்சு அவங்களால தாங்க முடியுமா? ஹலோ, தாங்க முடியுமாங்க? என்ன சொல்லுவாங்க முதல் இல்லையா? என்ன எவ்வளவு வேணாலும் தண்டிங்க, அவன் எதுவுமே செய்யல சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம அதெல்லாம் பேசவே மாட்டோம். இது என்னமோ ரோபோட் மாதிரி டியூன் பண்ணி இது அப்படியே நடக்கணும் பாஸ்டர், அதனால நடந்தது நம்ம ஈஸியா ரொம்ப பேசிடுறோம். ஏன்? சிலுவையில தொங்கி ஒரு நிமிஷம் பிதாவானவரை எனக்காக இறங்கும் இருந்தார்னா உலகம் முழுசும் ஒன்னெல்லாம் போயிருக்கும். அவன் கையில் ஆணி அடிக்கும் போது இவன் மேல் நீர் இறங்கும்னார்னா அக்கினை இறங்கி பஷ்பமாக்குறதுக்கு பிதாக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. மரணமும் ஜீவனும் யார் அதிகாரத்தில் இருக்கு? அப்போ இயேசு கிறிஸ்துக்கு உங்களை காட்டிலும் அதிகமான அதிகாரம் இருந்தது. அவனை பார்த்து நீ பஷ்பமாகி விடுவாய்னா முடிஞ்சது அவன் கதை. இவர்கள் பாவங்களை நான் ஏன் சுமக்க வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் மன்னித்தரலும்னு அவர் பறையேறி இருந்தார்னா இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நடந்திருக்கோம்? செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் உடனே பதிலடி கிடைச்சிருக்கும் பிதாவானவர்கிட்ட இருந்து. அப்படிதானங்க பழைய ஏற்பாடுல நடந்தது? நடந்ததா இல்லையா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன பாஸ்டர் வித்தியாசம்? அங்க பாவம் செஞ்சா உடனே தண்டனை, இங்க பாவம் செஞ்சா மன்னிப்பும் அரவணைப்பும் கிடைக்கும் புதிய ஏற்பாட்டுல. வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து ரொம்ப ஈஸியா சொல்றீங்கல்ல, அவர் பாவங்களை சுமந்து தீர்த்தார். வருஷம் வருவோம், சும்மா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வருவோம், கொண்டாடுவோம், நல்லா ஒரு பாட்டு போடுவோம், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் பாடுவோம், அந்நோயோட முடிஞ்சது. இயேசு கிறிஸ்து செத்தார், அதுக்கு நான் என்ன பண்ண? நான் அதை பரிந்து பேசிட்டு செய்ய வேண்டிய பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னா இதுக்கு மீனிங்கே கிடையாது, இதுக்கு அர்த்தமே கிடையாது. ஹலோ, இன்னைக்கு நீங்களும் நானும் சுகமா பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு கிடைக்குதுன்னா அது யார் செஞ்ச மிகப்பெரிய கிருபையினால? இயேசு கிறிஸ்து செஞ்ச கிருபையினால. அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? தான் கண்ணு முன்னாடி அடிச்சு தொங்க விடுறானுங்கன்னா எப்படி இருக்கும்? பிதாவானவரால பிறந்தாலுமே எப்படி ஆசையோட வளர்த்துருப்பாங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு வளர்ப்புக்கு ஏதாவது ஆனாலும் நம்மளால தாங்க முடியல.
ஹலோ, எத்தனை பேர் வளர்த்துருக்கீங்க? வளர்ப்புனா நாய்க்குட்டி, பூனைகள். அதற்கு ஏதாவதுனாலே நம்மளால் தாங்க முடியல, மனசுலாம் உக்கி போய் 3 நாள் சாப்பிடாம இருப்போம். இங்கே சொந்த மகனை, ஒரே மகனை, தன்னுடைய மகனை சிலுவையில் ஏற்றும் போது எப்படி இருந்திருக்கும்? அதுவும் யாரும் செய்யாத, எந்த துஷ்ட வார்த்தைகளும் பேசாத, தவறான வார்த்தைகள் பேசாத இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் ஏத்துறாங்க. அப்போ இன்னையிலிருந்து என்ன நம்ம கத்துக்கணும்? The source of sin. ஹலோ, கிருபை நிச்சயம் எல்லாமே இருக்குங்க. பாவம் எங்க ஆரம்பிக்குது? என்னைக்கு நீங்க உங்களையும் இன்னொருத்தரையும் வச்சு போட்டி போடுறீங்களோ அங்கதான் எல்லாம் ஆரம்பிக்குது. நீங்க உங்க வேலையை பார்த்து உங்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் வச்சு சந்தோஷமா இருந்தாலே எந்த பாவமும் நெருங்காது. நீங்களும் இயேசு கிறிஸ்துவோட நிம்மதியா இருக்கலாம். அல்லேலூயா. From today onwards, do not compare yourself with anyone. யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். நோ. அல்லேலூயா. 2 பேர் ஆண்டவரோட சிலுவையில் தொங்குனாங்களா? தொங்குனாங்களா இல்லையா? அப்போ ஒருத்தன் என்ன சொன்னா? திமுறா, இவருக்கு வேணும், இவர் பேசியிருக்காரு, நம்மளாம் அடிபடுறோம்ல, இவரும் அடிபட்டோன்னு கம்பேர் பண்ணா அவனுக்கு தேவையில்லாத மரணங்கள் சம்பவிச்சது. அதே ஒருத்தன் இன்னொருத்தன், அவர் எதுவுமே செய்யாதவர்ப்பா, நம்ம தப்பு செஞ்சா நம்ம அனுபவிக்கிறோம், அவர் என்ன பண்றாருன்னு அந்த ரத்தம் சொற்ற நேரத்தில் அவனை பார்த்து இன்று நீ என்னோட பரதேசியில் இருப்பாய் அப்படின்றாருன்னா அவரை விட கிருபை வாய்ந்த தெய்வம் வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. என்னைக்கு நீங்க உங்களை கம்பேர் பண்ணாம எனக்கு நான் போதும், எனக்கு தேவன் என்ன தரானோ சந்தோஷமா இருக்கானோ, தேவன் பிதாவானவர் உங்களை பார்த்து சொல்லுவது, நீ இருக்கும் இடமே பரதேசியா இருக்கும், சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுன்றுவார். அல்லேலூயா. சொன்னபடியே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, சொன்னபடியே ரத்தம் சிந்தியது. எந்த இடத்துல சிந்தியது? கொல்கொதா பகுதியில் சிந்தியது. சொன்னபடியே இன்னும் ஒரு எத்தனை மணி நேரத்தில்? 3 days. இன்னையிலிருந்து 3 days. சண்டே மார்னிங் விடியற் பொழுதெல்லாம் அடிப்பட்ட ஆட்டுக்குட்டி மீண்டும் உயிரோடு எழுந்து அமர்ந்திருந்த நாள். Hallelujah. To be more precise and metaphysical, இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாரா? ஆமாவா இல்லையா? இதே சிலுவையில் அடிக்கப்படல, சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல. ஃபைன். கிறிஸ்து அப்படின்னா மீட்பர்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? மீட்பர். 39 வருஷம் நடக்க முடியாதவனுக்கு எதுங்க மீட்பு? சுகம் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து பாஸ்டர் கிடையாது, சுகம் கிடைக்கிறது. குஷ்டம் உள்ளவனுக்கு எதுங்க மீட்பு? சுகம். கண்ணு தெரியாதவனுக்கு பார்வை, அதான் மீட்பு. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு சுகம். எவீருக்கு என்ன தேவை? தன் மகள் உயிரோடு எழும்ப வேண்டும், அதுதான் தேவை. அல்லேலூயா. கிறிஸ்து என்றால் மீட்பு. இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்கும், ஆமாவா இல்லையா? சிலருக்கு வியாதி இருக்கும், சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். கடன் உள்ளவங்களுக்கு பணம், வியாதி உள்ளவங்களுக்கு சுகம். இது எல்லாம் உங்க மீட்பா? ஆமாவா இல்லையா? இதெல்லாம் உங்க மீட்பு. இப்போ உங்களுடைய மீட்பான சுகம், பணம் எல்லாம் இங்க இருக்கு. நீங்க இங்க நிக்கிறீங்க கவலைப்பட்டுக்கிட்டு பராபாஸ் மாதிரி. நான் என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி செய்வது, ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன், வாழ்க்கையில் எனக்கு தெரியலன்னொன்னே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மனுஷகுமாரனே, நீ விடுதலை செய்யப்பட்டு அமைதியாக நில், மீட்பராகிய நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன், நீ சும்மா இரு அப்படி. மனுஷகுமாரன் இன்னைக்கு மனசு பாருங்க, ஏதாவது குறிச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா? வேதனைப்படுதா இல்லையாங்க? ஒரு சிஸ்டருக்கு எல்லாமே இருக்கு, நான் சொல்றேனே, நான் நேரில் பார்க்குறேன், எல்லாமே இருக்கு. பிள்ளைங்க நல்லா இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த சிஸ்டர் ஏதாவது குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நெஞ்சு வேகமாக அடிக்குது. வேகமாக அடித்தா நல்லது தானே? நெஞ்சு வேகமாக அடிக்கி, ஆண்டவர் எப்போ வருவாருன்னு தெரியல, இது ஒரு கவலையா? ஆண்டவர் நிச்சயம் வராரு. ஆண்டவர் எப்போ வந்தா என்ன? அதை ஒரு குறித்து கவலை. மனுஷகுமாரன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறான், மீட்பு எதை குறித்தும் கவலைப்படவில்லை. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா, பிலீஃபா, கன்ஃபார்மா, கன்சிஸ்டன்டா
ஐ வாண்ட் திஸ் அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வைங்க, அதை கண்ணு தெரியாத அவர் பேர் என்ன, பர்த்திமேயிட்ட ஆண்டவர் கேட்பார், என்னப்பா உனக்கு வேணும்னு. பர்த்திமே என்ன சொல்லுவாரு, நான் பார்வை அடையணும் ஆண்டவரே, மற்றவங்கள மாதிரி சித்தம் உண்டால் சுத்தமாக்கும் பாட்டலாம். நம்ம ஜனம் ரொம்ப அலட்டும் இந்த விஷயத்துல. உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருந்தால் ஒரு வீடு. ஆண்டவர் சித்தமே நீ புஷ்டியும் பசுமையுமா இருக்கணும்னு, அப்புறம் என்ன திரும்ப போய் சித்தமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் பெரிய குத்தமா அடிச்சு பர்த்திமேயிட்ட கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு பார்வை அடைய வேண்டும். அடைஞ்சால் அடையலாம், அடையாமல் போகலாம்லாம் பர்த்திமேய் பேசல, எனக்கு பார்வை வேணும். அது மாதிரி நீங்க என்னைக்கு உங்க ஜெப வாழ்க்கையில உங்க விடுதலை இது எனக்கு தந்துட்டீங்க. ஜெபம் செய்வது எப்படி? பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் செய்வதே ஜெபம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான்சி அக்காவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு சுகம் நீங்க தந்துட்டீங்க அப்படின்னு அடிச்சு பேசும்போது இயேசு கிறிஸ்து நிற்கிறார், மனுஷகுமாரன் நிற்கிறாங்க. நான்சி அக்காவை தேவன் விடுதலை செஞ்சிருவார். உன் கவலைகள் எல்லாம் ஓரமா வச்சிரு, என் மேல போட்டுரு, உன் பாரத்தை எல்லாத்தையும் மனுஷகுமாரன் மேல போட்டுரு, எல்லாத்தையும் போட்டுட்டு நீ சும்மா இரு, விடுதலையா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன்னு உங்க மீட்பு இருக்கு பாருங்க, உங்க உடலுக்குள்ள கொல்கோதா மலையில் சிலுவையில் ஏற்றப்படும், மண்டை ஓட்டில் ஏற்றப்படும். அந்த சிலுவைய இதை நீங்க இப்போ சிலுவையை ஆண்டவர் சிலுவை அப்படின்னா வேலைக்கு ஆகாது. இயேசு கிறிஸ்து எனக்காக பாவத்தை சுமந்து தீர்த்தார், அதனால எல்லாம் நடந்ததுன்னா நடக்காது. யோவான் 3 கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் அடிக்கப்பட்டு தொங்குவதை பார்த்து எவன் விசுவாசிக்கிறானோ அவனே ரட்சிக்கப்படுவான் என்று இருக்கிறது. ஆமாவா இல்லையா? இப்போ நான்சி அக்கா தான் சுகத்தை சிலுவையில் அடிச்சு மனுஷகுமாரன் இங்கே கொல்கோதால சுமக்கும் போது அந்த மனுஷகுமாரனை பார்த்து நான் சுகம் பெற்றேன் விசுவாசிக்கிறாங்களோ, மனுஷகுமாரன் எல்லா கவலைகளையும் சுமந்து தீர்த்து 3ஆம் நாள் ரட்சிப்போடு உயிர் தெழுந்துடுவார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உங்க மனுஷகுமாரன் இதை கடந்து சென்றாவணும். எது பாஸ்டர்? எது தேவகுமாரன் பாஸ்டர்? உங்க விடுதலை, உங்க மீட்பு, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். பாவத்திலிருந்து மீட்பு, கடனிலிருந்து மீட்பு, வியாதியிலிருந்து மீட்பு, எதுவா இருந்தாலும் மனுஷகுமாரன் வேதனைப்பட்டு தான் ஆகணும். ஏன் சிந்தையில எங்க பாஸ்டர் வேதனைப்படுறாருன்னா, மனுஷகுமாரன் உங்க சிந்தையில ஏற்றப்படும் போது 1000 கேள்விகள் வருதா இல்லையா? 1000 அடிகள் அடிக்கப்படுதா இல்லையா? இன்னைக்கு நான்சி அக்கா சுகம் பெறுவேன் அப்படின்னு ஏத்துனதுக்கு அப்புறம் எப்படி நடக்கும்? யார் செய்வா? இதெல்லாம் எப்படி நடக்கும்? உலகம் இப்படி செய்ய முடியாது. நீ மாத்திரை எடுத்தாதான் சரியாவா? இப்படிலாம் 1000 அடிகள் அடிக்கப்படும் பொழுது இதை குறித்து எதுவும் கவலைப்படாமல் மண்டை ஓட்டில் கிறிஸ்து அடிக்கப்பட்டு அவரை நோக்கி, இவரை நான் விசுவாசிக்கிறேன், இவர் எனக்கு இரட்சிப்பை தருவார்னு எப்போ நீங்க நம்புறீங்களோ, அவர் மரித்து 3ஆம் நாள் இரட்சிப்போடு உங்களை உங்கள் கதவை தட்டுவார். அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது, மிக முக்கியமா, இதை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள்னு தேவன் சொன்னார். ஆமாவல்லையா? இதை நிறைய கிறிஸ்தவ சமுதாயத்துல இது பிரச்சனையாகவும் பாடுகளாகவும் கன்சிடர் பண்றாங்க. நாட் அட் ஆல். யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். This is not struggle, this is a blessing. This is not burden, this is beauty. நிறைய பேர் இது பாரம்னு நினைக்கிறாங்க. இல்ல, இது பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்தோன்னே நான் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கிறேனோ, சிலுவையில் தன்னுடைய பிதா பரிசுத்த ஆவியானவருடைய 9 கனிகளையும் வெளிப்படுத்திய இடம் சிலுவை. ஆமென். நிதானம், சாந்தம், பொறுமை, தயவு, கிருபை, பரிசுத்தம், இது எல்லாத்தையும் சிலுவையில் காத்துக்கொண்டு 9 கனிகளையும் வெளிப்படுத்திய இடம் சிலுவை. இரண்டாவது, கிறிஸ்தவ மதத்துக்கே இது ஒரு இவ்வளவு பெரிய சிம்பிளா இருக்குன்னா என்ன தெரியுமா? சிலுவைக்கு அர்த்தம் மன்னிப்பு. சிலுவையில் அவர் செய்த காரியம் பிதாவானவரை கூப்பிடவில்லை, எனக்கு பலம் இருக்கிறதுன்னு காட்டவில்லை, நான் யார் என்று அவர் சொல்லவில்லை.
அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்த இடம் சிலுவை. அல்லேலூயா. அப்போ சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் என்றால் வாழ்க்கை முழுவதும் 1000 பிரச்சனை வந்தாலும், 1000 துன்பங்கள் வந்தாலும், 1000 பேர் உங்களை மிதித்தாலும் 9 கனிகளை விட்டு கொடுக்காமல் சாந்தத்துடனும் பொறுமையுடனும் தயவுடனும் அன்புடனும் செயல்பட்டு பிரச்சனை செய்கிறவர்களை மன்னித்து வாழ்க்கையில் முன்னேறுவதை சிலுவையை சுமந்து கொண்டு செல்வது. அல்லேலூயா. இது பர்டன் கிடையாது, இது பிளெஸ்ஸிங், இது பியூட்டி. ஹலோ, உங்கள் மாமிசத்திற்கான அழகு எது தெரியுமா? மேக்கப் கிடையாது, ஹேர் ஸ்டைல் கிடையாது. இந்த 9 கனிகளே உங்க மாம்சத்திற்கான அழகு. இந்த 9 கனிகளை சுமந்து கொண்டு மன்னித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுகிறோ, கிறிஸ்து உங்களுக்குள் வாழுகிறார்னு நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களை சுத்தி உள்ள அனைவருக்கும் தெரியும் கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே வாழ போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் உடனே மாத்துறது தப்பு. ஆச்சு என்கிட்ட அன்னைக்கு சொன்னாங்க, உடனே ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. கரெக்டு. தப்பா நம்மளை சொல்லி வளர்த்துருக்காங்க, புரியாம அவங்களுக்கு புரிஞ்சதை சொல்லி வளர்த்துருக்காங்க. சிலுவைனா உடனே ஒரு பிரச்சனை வந்தா அதுதான் சிலுவை. நிறைய பேர் இந்த வியாதி வந்துட்டு அதை ரொம்ப பெருமையா பேசிக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு சிலுவையை கொடுத்துருக்காரு வாழ்க்கை முழுசும் சுமக்க. நோ 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 நோ. சிலுவையை உடைக்கிறதுக்கு, இது அந்த பிரச்சனையை உடைக்கிறதுக்கான அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு. சிலுவையை சுமக்கிறதுன்றது என்னதான் ஜோயல் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட தப்புன்னு மூஞ்ச காட்டி எய்த்து பேசினாலும் இதை கொண்டிருக்கிறேன்னா சாந்தமா இல்லை ஜோயல், நான் அப்படி சொல்லலை, என்னை மன்னிச்சுக்க ஏன் அப்படின்னா நானே கிறிஸ்துவை உடையவன். அவர் உயிர் தெழுந்ததற்கான மிகப்பெரிய சாட்சி நீங்கள் எப்பொழுது இந்த 9 கனிகளை கடைபிடிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது மிகப்பெரிய சாட்சியை தவிர நான் இந்த அற்புதம் செய்தேன், நான் இதற்காக ஜெபம் பண்ணேன், நான் இரவு முழுசும் பிரயாசப்பட்டேன், இதெல்லாம் சாட்சி கிடையாது. எந்த நிமிஷம் நீங்க 9 கனிகளை கடைபிடிக்கிறீர்களோ மக்களே சொல்லணும் அவனுக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார் அப்படின்னு. அல்லேலூயா. கிறிஸ்துவ மதத்தை நிலைநாட்டுவதை விட உங்கள் மனதில் கிறிஸ்துவை நிலைநாட்டுங்கள், அனைவரும் உங்களை தேடி வருவார்கள். ஆமென். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிமெம்பர் திஸ். ஆண்டவர் ரொம்ப ஈஸி. நீங்க ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. ஹலோ, நேத்து எங்க அம்மா ஒரு இடத்துல சொன்னாங்க, நம்மெல்லாம் ஏமாத்திரம். நான் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்படி ஆயிடுச்சு, எங்களுக்கு நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும்ல, இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்மலாம் ஏமாத்திரம்ப்பா, ஒன்றும் செய்யாத அவர் மூஞ்சில் எச்சு துப்புனாங்க. உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து நிர்வாணமாக தொங்கப்பட்டார்னு இருக்கு வேதத்தில். இட்ஸ் வெரி சேட், சோல் கிரஷிங் மூமெண்ட். இன்னைக்கு நம்மளை ஒருத்தர் ஏதாவது கேள்வி கேட்டா அப்படி கோபம் வருது. எனக்கு பயங்கரமாக கோபம் வரும். நான் ஒளிவு மறைவுலாம் இல்லைன்ட்டு நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன், எனக்கு பயங்கரமாக கோபம் வரும். இஃப் யூ கிராஸ் மை லிமிட்ஸ் ஐ குவெஸ்டின் யூ டு ஹெல். எனக்குன்னு சில சட்டங்கள் இருக்கு, அதை மீறினீங்கன்னா நான் பயங்கரமாக கேள்வி கேட்பேன், எனக்கு பயங்கரமாக கோபம் வரும். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்மெல்லாம் ஏமாத்திரம். இவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஒரு சொடக்கு போட்டிருக்கலாம், முழு உலகத்தையும் ஆண்டவர் பஷ்பமாக்கியிருப்பார். ஆமாவா இல்லையா? உப்பு தூண் ஆக்கியிருப்பார், நினைச்சிருந்தா எலும்புகள் இல்லாம ஆக்கியிருப்பாரு. ஒண்ணுமே செய்யல. இதுவும் ஆண்டவருக்காகவே என்னைக்கு அர்ப்பணிச்சாரோ 2000 வருஷம் கழிச்சும் இனி வரப்போற வருஷங்களையும் பேசுகிறோம்னா அன்று அவர் அமைதியாக இருந்ததே இன்று நாம் அவரை போற்றிக் கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. என்று நீங்கள் அமைதியாக 9 கனிகளை கடைபிடிக்கிறீர்களோ போற்றாத ஜனங்கள் மத்தியில் உங்களுடைய நாமம் போற்றப்படும். ஏனென்றால் நீங்களே தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. வீட்டில் நம்ம இயேசு கிறிஸ்துவோட படம் மாட்ட மாட்டோம். ஆமாவா இல்லையா?
ஆமா தானே? ஐ கிவ் யூ ஸ்மால் அட்வைஸ். உங்க வீட்டில் சின்னதாக ஒரு கிராஸ் வாங்கி மாட்டுங்க. கிராஸ் டெய்லி காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நினைவில் தட்டட்டும். அவர் எப்படி சாந்தமாக இருந்தாரோ என்னாலேயும் முடியும், நானும் சாந்தமா இருப்பேன். அவர் எப்படி மன்னிச்சாரோ நான் மன்னிக்கிறேன். அவர் எப்படி அன்பு செலுத்தினாரோ நானும். அந்த நினைவு உங்களுக்கு தட்டட்டும். இதை போல ஒன்று வாங்கி செய்யுங்க, வீட்டில் வாங்கி மாட்டுங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு நினைவு வரணும். இயேசு கிறிஸ்துவ நினைக்கும் போதெல்லாம் அவர் பாவங்களை சுமந்து தீர்த்தார்னு பாடுறதை விட எவ்வளவு அமைதியாக அவர் பொறுமையை காத்துக்கொண்டார், எவ்வளவு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார், எவ்வளவு விசுவாசமாக இருந்தார் அப்படின்றது உங்க நினைவுல வரணும். ஆமென். இன்னையிலிருந்து டு த நெக்ஸ்ட் குட் ஃப்ரைடே, டு த நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஃப்ரைடே, அடுத்த விடுதலை வெள்ளி வரைக்கும் நம்ம ஒரு சேலஞ்ச் எடுப்போம். எல்லாரும் இன்னைக்கு உங்களால முடிஞ்சத ஒரு குணம், 9 கனிகள்ல ஒரு குணம் இன்னைக்கு பிரதிஜை எடுங்க. நான் பொறுமையா இருப்பேனோ, நான் பரிசுத்தமா இருப்பேனோ, நான் சாந்தமா இருப்பேனோ, நான் மன்னிப்பேனோ, ஏதாவது ஒரு குணம். ஸ்டார்ட் பை 1, நாட் ஃபுல்லி. 9 கனிகளும் வேண்டாம், 1. அந்த 1 எடுத்து அடுத்த விடுதலை வெள்ளி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த விடுதலை வெள்ளிக்கு நீங்க மிகப்பெரிய ஆளா மாறிடுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த நிமிஷம், இன்னும் முக்கியமான காரியம் நான் சொல்லிடுறேன், எந்த நிமிஷம் தான் சிலுவையில் தன் உயிரை இழந்தாரோ அந்த நிமிஷம் கையினால் கட்டப்பட்ட சபைகள், மனுஷரால் கட்டப்பட்ட சபைகள் உடைத்தெறிந்து ஒவ்வொரு மனிதனும் சபையாக மாறிய இடம் இந்த சிலுவை. ஆமென். கிறிஸ்தவர்களாக மிக முக்கியமா இந்த சபையில் இருக்க உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், கிறிஸ்துக்கு நான் இதை செய்யணும், டாக்ஸ் கொடுக்கணும், கையில கட்டணும்னு நினைச்சிக்கினா யூ ஆர் மேக்கிங் த ராங் மூவ். கிறிஸ்துக்காக நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு உங்க உடல்ல செய்யறது தவறு. சபை இங்கே வளர வேண்டும், கையினால் கட்டக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்களாம் இன்னைக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கீங்க, பின்வரும் காலங்களில் கிறிஸ்தவர்களை ஒடுக்கிடுவாங்கன்னு. Not even a single pin can they touch. Amen. சபைகளை எல்லாம் ஆக்கலாம், வேதங்களை எல்லாம் ஆக்கலாம், மனசில் உள்ள சபைகளை ஒருவராலும் தொட முடியாது. ஆமென். இந்த நாள்ல இருந்து தயவுசெய்து மனுஷர் கட்டப்பட்ட சபைகள், இந்த ஊர்ல உள்ள சபை, அந்த ஊர்ல உள்ள சபை, இது பிரதானம் அது பிரதானம்ன்றதை விட உங்களுக்குள் இருக்கின்ற சபைக்கு செல்லுங்கள், அங்கே தேவனை தேடுங்கள், அங்கே அமர்ந்திருக்கும் பிதாவானவரை ஆராதியுங்கள். நீங்களே மிகப்பெரிய சபையாக மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. மோசே இடத்துல சொல்லி கட்டப்பட்ட சபை அதுதான். தோளினால் நவுறக்கூடிய சபை மனுஷன் மட்டும்தான். நீங்க சபையா மாறுங்க. இயேசு கிறிஸ்து மனுஷன் உண்டாக்கின இது சபை, இது தேவன். பிதாக்கு மகனே கிடையாது, இஸ்ரேல் ஒருவனே மகன். இதன் பரிசேயன் உண்டாக்கின சபைகளை உடைத்தெறிந்து ஒவ்வொருவருக்கும் இருதயத்திலும் ஆணின்றி பெண்ணின்றி ஜாதியின்றி மதமின்றி ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ளுகின்ற இடத்தில் நான் பிரவேசிப்பேன்னு சொன்னாரே, இந்த சபையை நீங்க பெருமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னையிலிருந்து இந்த சபையை கட்டுங்க. உலகத்துல சபை கட்டுறது அது இருக்கட்டும் ஒரு ஓரமா. எங்க பாஸ்டர் சபை கட்டணும், இந்த பாஸ்டர் பெருசா வளரணும்ன்ற இந்த சபை. நாளைக்கே உலகத்துல ஒரு சட்டம் வருது, எல்லா சபையும் மூடி இடிச்சு தள்ளிருங்கன்னு, கவலையே படாதீங்க. கையில கட்டின சபையை இடிக்கலாம், இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு சபையும் ஒருத்தனாலையும் தொட முடியாது. அல்லேலூயா. ஆமென். எனவே ஒரு நல்ல கனியை எடுத்து இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் டே பை டே. ஒரே நாளில் பெரிய மரமாக வளர்ந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அல்லேலூயா. இப்போ ஆட்சி பொறுமையை கையாளுறாங்க, பொறுமையை கனியை எடுத்திருக்காங்க. ஐயா சொன்னே பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுங்க, இல்லை நம்ம பொறுமையை எடுத்திருக்கோம்ல, அடுத்த தடவை அவர் கேட்கும் போது பொறுமையாக பதில் சொல்லுவோம் அப்படின்னு அடுத்த தடவை கேட்கும் போது சொல்லுங்கள் ஆண்டவன் மாறே. டே பை டே, இன்ச் பை இன்ச். அல்லேலூயா. இன்ச் இன்ச்சா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க. ஒரு நாள் நீங்களே தேவனுடைய ஆலயமாக மாறி
நீங்க துதிக்கும் போது மக்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்க இடத்துல இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க உங்க கூட. அப்படி இயேசு கிறிஸ்துவ தேடி வந்தவங்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் தேடி வந்தாங்கன்னு? இயேசு கிறிஸ்துட்ட பணக்காரங்களும் தேடி வந்தாங்க. எதுக்குன்னு தெரியுமா? பணம் இருந்து கிடைக்காத நிம்மதி உன் பாதத்துல ஒரு 2 நிமிஷம் உட்காந்தா கிடைக்குதப்பா அப்படின்னு தேடி வந்தாங்களே, அதை நீங்க மக்களுக்கு எடுத்து காட்டுங்க. பணம் கிடையாது, பலம் கிடையாது, உள்ளிருக்கிற தேவனே பெரியவர், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவரே பெரியவர்னு நீங்க காட்டுங்க. மக்கள் எல்லாருக்கும் நீங்க மிகப்பெரிய பாதையா மாறுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி வழி வகுத்தாரோ அதே போல நீங்களும் பிதாவிற்கு வழி வகுத்து இந்த 9 கனிகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமென். நீங்க இந்த 9 கிறிஸ்துவை பத்தி சொல்லவே வேண்டாம். நான் சொல்றேனே, கிறிஸ்துவை நீங்க சொல்லவே வேண்டாங்க, வாயே திறக்காதீங்க. இந்த 9 கனிகளை சொல்லி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்து உள்ள நுழைஞ்சிருவாரு. அல்லேலூயா. இந்த 9 கனிகள் சாந்தமா இருக்க சொல்லி கொடுங்க, தயவா இருக்க சொல்லி, இதை சொல்லி கொடுத்தா போதும், கிறிஸ்து உள்ள நுழைஞ்சிருவாரு. மாம்சத்துல தான் சிந்தையில கட்டப்பட்ட எல்லா கோயிலையும் உடைச்சு தன்னையவே ஆலயமாக்கி அவர் அங்க பிரவேசிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஆமென். எனவே இந்த குட் ஃப்ரைடேல இருந்து I'll give you 5 minutes time. Now I'll give you 5 minutes time. Before that, Psalms 55, I guess. Psalms 55. எடுங்க பாப்போம். சங்கீதம் 55. எல்லாருமே, those who are watching on YouTube, you please take Psalms 55, I guess. Just a minute, let me confirm. Psalms 51, I'm sorry. சங்கீதம் 51. சங்கீதம் 51. எல்லாரும் எடுத்துக்கோங்க, யூடியூப்ல பார்க்குறவங்களும் எடுத்துக்கோங்க. இதை வாசிக்கும் போது நீங்க சேர்ந்து வாசிங்க. என்னன்னு வாசிக்கணும்னா, நீங்க செய்த தவறுகள் மட்டும் இல்லை, அவ்விசுவாசம், இது நடக்காது அது நடக்காது நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் எப்படி இன்னைக்கு பராபாஸ் விடுதலை ஆகி சென்றானோ அதுபோல இந்த வசனத்தை வாசித்து விட்டு ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி எல்லா பாரத்தையும் அவர் மேல் போட்டுட்டு நீங்க விடுதலை செல்லணும். அல்லேலூயா. எங்க வாசிங்க பாப்போம். தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்க மைக்ல வாசிங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கருணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். அல்லேலூயா. படித்த வார்த்தையின்படியே வேதத்தை வச்சிருங்க. வச்சுட்டு எவ்ரிவன் சிட் ஸ்ட்ரைட். எல்லாரும் நேரா உட்காருங்க. நேரா அமர்ந்து கண்களை மூடி படிச்ச வசனத்தின்படி முதல்ல பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நல்லா ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்க, குமாரன் நீங்க நிக்கிறாரு. உங்க மேல உள்ள பாவம், கோபங்கள், மனசுல உள்ள அவிசுவாசம், இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும், கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்க.
வைத்து விட்டு நீங்க விடுதலையாய் வெளியில வாங்க. ஆமென். கண்களை மூடுங்க பாப்போம். Those who are on YouTube, close your eyes, keep your spine straight with your hands wide open like this. Bring your concentration to the forehead. Surrender all thy sins, thy unfaithfulness, lustful thoughts, greedy thoughts, all the uncertain things. Submit everything to his feet. Cast all your cares on him. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். துக்கம், சோகம், பொறுமை இல்லாமை, கோபம் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். Keep everything into him. Surrender yourself and purify yourself. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் புது சிருஷ்டியாக நீங்கள் பரிசுத்தப்படுங்கள். நீங்கள் பரிசுத்தப்படுங்கள். Keep yourself. உங்கள் மனதிலோ உங்கள் வாயிலோ கண்களை மூடியபடியே பிதாவின் நாமமாகிய யெகோவா என்ற நாமத்தை சொல்லுங்கள். யெகோவா, யெகோவா, யெகோவா. Purify them, Lord. Sanctify them with your blood. Heal them. Heal their wounds. இவர்கள் படுகின்ற வேதனைகளை நீர் ஆறுதல் செய்யும். இவர்கள் இன்றோடு விடுதலை ஆகி புது சிருஷ்டிகளாக விசுவாசத்துடனும் அன்புடனும் தயவுடனும் இந்த உலகத்தை ஜெயிக்க நீர் உதவி செய்யும். பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, இங்கு அமர்ந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும். Make them holy not only apart from sins, பாவத்திலிருந்து மட்டுமல்ல, அவ்விசுவாசத்திலிருந்து, உலக மாயைகளிலிருந்து விலக்கி உமக்கென்றும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற மனிதர்களாக இவர்களை மாற்றும். இந்த மனுஷகுமாரர்களை நீர் விடுதலை செய்யும். நீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்க பழையவை எல்லாம் ஒளிந்து நீங்க எல்லாம் புது சிருஷ்டியா மாறிட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. விடுதலை பெற்ற ஒவ்வொருவரும் நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். எல்லாவற்றையும் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல. விடுதலை பெற்றா ஒரு குருவியை கூண்டுல இருந்து விடுதலை செஞ்சா எப்படி ரெக்கைகளை விரிச்சு பறக்கும், அதுபோல சந்தோஷமா, சமாதானத்துல, தைரியத்துல, விசுவாசத்துல எது நடந்தாலும் என்னை மீட்கின்ற தேவன் ஒருவர் இருக்கின்றான்ற தைரியத்துல நீங்க மகிழ்ந்து களி கூறுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். நீங்கள் தேவனுக்கு மிகப்பெரிய பாதையாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.